12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டர் நற்பெயரில் உள்ள எக்ஸாம்பிள் 9வது சம்மை இப்போ பார்ப்போம். இதில் வந்து பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு தந்திருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் 50,000 இருக்குது. சாதாரண லாப விகிதம் 10%. அப்புறம் 3 வருஷத்தோட லாபங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 வருஷத்தோட லாபம் தந்திருக்காங்க. 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 2.4868 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆண்டு தொகை மதிப்பு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இதில் நற்பெயரை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு தேவை சராசரி லாபம் வேணும். சராசரி லாபத்தோட ஃபார்முலா வந்து மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு இதில் 3 வருஷத்தோட லாபம் தந்திருந்தாங்கல்ல, அந்த 3 வருஷத்தோட லாபத்தையும் நம்ம வரிசையாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு 13,000, அடுத்து 15,000 ப்ளஸ் 17,000 வகுத்தல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை அவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 45,000 பை 3. இதை நம்ம வகுக்கும்போது 15,000 ரூபாய் வருது. இதுதான் நமக்கு சராசரி லாபம். அடுத்து சாதாரண லாபத்தோட ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்று சாதாரண லாப விகிதம். பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து கணக்கில் நமக்கு 50,000 தந்திருக்காங்க. சாதாரண லாப விகிதம் வந்து 10% இருக்குது. அப்போ 10/100 போட்டுக்கிடுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 5,000 ரூபாய் வருது. அடுத்து நம்ம உயர் லாபம் கண்டுபிடிப்போம். உயர் லாபத்தோட ஃபார்முலா வந்து சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் வந்து 15,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சாதாரண லாபம் 5,000 ரூபாய்ன்னு இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10,000 வரும். இந்த 10,000 ரூபாய் தான் நமக்கு உயர் லாபம். இப்போ அடுத்து நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயரோட ஃபார்முலா வந்து எப்போவுமே உயர் லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு போடுவோம். ஆனால் இந்த கணக்கில் நமக்கு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக ஆண்டு தொகை மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது உயர் லாபம் இன்று ஆண்டு தொகை மதிப்பு போடணும். இப்போ உயர் லாபம் வந்து நம்ம இந்த கணக்குக்கு 10,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆண்டு தொகை மதிப்பு வந்து 2.4868 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பெருக்கும்போது நமக்கு 24,868 ரூபாய் வருது. இதுதான் இதோட ஆன்சர்.